நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இது தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் செப்டம்பர் 4ஆம் தேதி முதல் செப்டம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு. இப்பொழுது புத பகவான் சிம்மத்தில் இருக்கிறார், சூரியனோடு குரு பார்வையில் இருக்கிறார். இந்த வார கிரகங்கள் இந்த கன்னி ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பம் தனஸ்தானத்தை குரு பார்க்கிறார், 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். உங்களுக்கு 8ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். ராசிநாதன் 12ல் இருந்தால் கொஞ்சம் மைனஸ் தான். ஏன்னா தாக ஆரோக்கியம் பாதிக்கப்படும், ஒரு சில இடங்களில் பின்னடைவை சந்திக்கக்கூடிய, ஏன்னா தான் வீட்டுக்கு 12ல் இருக்கார் இல்லையா, அதனால். இருந்த போதிலும் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் அளவு கடந்த ஒரு சுபீட்சம் இருக்கும். ஏன்னா 2 11ல் இருக்கான், 2ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். பொருளாதாரத்தில் அளவு கடந்த சுபீட்சம் இந்த வாரம் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு அமையப்போகிறது. அற்புதங்க. அதாவது ராசிநாதன் 12ல் இருந்தால் பின்னடைவு இல்லை தேக ஆரோக்கியம் குறைவு ஏற்படும் நம்ம சொல்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் குடும்பத்தில் மேன்மை, பொருளாதார மேன்மை, கணவன் மனைவி ஒற்றுமை, உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படுதல், ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க, உங்கள் தேக ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. 2ஆம் இடம், அதுவும் குடும்பஸ்தானம் குரு பார்வையால் பலமாக இருக்கிறது என்று சொன்னால் குடும்பத்தில் நல்ல பொருளாதாரத்தில் சுபீட்சம். 11ல் சுக்கிரன், 2 11. அப்போது இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு ஒரு அளவு கடந்த ஒரு வருமானத்தை பார்க்க போகிறீர்கள், சந்தோஷத்தை பார்க்க போகிறீர்கள். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு சிலர் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம், அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும். மற்றபடி உங்களுக்கு வீட்டில் விருந்தினருடைய வருகையாலும் நண்பர்களுடைய வருகையாலும் வீடே சந்தோஷமாக இருக்க போகிறது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள், வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்ல முடியும். 4ஆம் இடம் குரு பார்வை ரொம்ப அதில் விட அமுக்கலைங்க. இப்போ பணம் பல வகையில் வந்தால் அது ஏதாவது ஒரு இடத்துல செலவு பண்ணணும் இல்லையா. இப்போ 4ஆம் இடம் அப்படின்னும்பொழுது மாத்திருஸ்தானம், அது வண்டி வாகனம் இப்படி சொல்லக்கூடிய ஒரு இடம். ஒரு சிலர் 4 வீலர் வாங்கலாம், இல்லை 2 வீலரை மாற்றிட்டு இப்போ புதுசாக 2 வீலர் வாங்கலாம், பழசை விற்றுட்டு. இவங்களை பொறுத்தவரையிலையும் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். ஏன் ஒரு சிலர் 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறார், சொத்து பத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். இடம் விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல விலைக்கு விற்கும். இது நாள் வரைக்கும் விற்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. இப்போ நல்ல விலைக்கு விற்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை வச்சு இன்னொரு இடத்த இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. இப்படி சொத்து பத்துக்கள் வாங்குவது விற்பது போன்ற நிலையில் இருப்பது நல்லது நடக்கும். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். படிக்கும் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. ஏதாவது ஒரு ரூபத்தில் நீங்கள் சொத்து பத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது அமைகிறது என்று சொன்னால் மிகையாக. உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி சனி
அதாவது அவர் இப்போ 5ல் இருக்கார், இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கார். அவர் முன்வீட்டு பலனை செய்வார் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. நல்லபடியாக போகும், பயப்பட வேண்டாம். உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி குரு 8ல் இருக்கிறதால வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் எப்படி, அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், அதுவும் ராகு வேறு இருக்காரு, அப்போ குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்கிறாங்களே, திடீர் அதிர்ஷ்டம், ஒரு ராஜயோக வாழ்க்கை திடுதுப்புன்னு வரும். அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வரா கடன்கள் வசூலாகும், இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு சிலருக்கு அமைகிறது. மொத்தத்தில் 9 கூடையவன் 11, இன்னும் சூப்பருங்க. பாக்கிய நிறைவு, லட்சுமி கடாட்சம் சொல்லிகிட்டே போகலாம். அதுலேயும் சினிமா துறை, தொலைக்காட்சி துறையில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், எழுத்தாளர்கள், ஆடிட்டர், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் வேலை வாய்ப்புகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. தொலைக்காட்சி துறை, சினிமா துறையில் இருக்கிறவங்க, அதுலேயும் வங்கித்துறை, அரசு கருவூலம், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், நகை வியாபாரிகளிடம் பணியாற்றக்கூடியவர்கள், துணிக்கடை வியாபாரிகள், அது துணிக்கடையில் பணியாற்றுபவர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு யோகமான காலகட்டங்க. சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மேக்கப் மேனு, இந்த இன்டீரியர் டெக்கரேஷன், அதுக்கப்புறம் திருமணத்துக்கு ட்ரெஸ் பண்ணி விடுவாங்க இல்லையா, மேக்கப் பண்ணி விடுவாங்க. இப்போ பெண்கள் அலங்காரம், பிள்ளை அலங்காரன்ற மாதிரி அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல சம்பாத்தியம், சந்தோஷம் பெறக்கூடிய பெண்களால் அனுகூலமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. தந்தையால் செலவினங்கள், தாய் மாமனால் கூட செலவினங்கள் ஏற்படும். இருந்தாலும் அது சுப செலவுகளே. நீங்கள் பெருமாளையும் சக்கரத்தாழ்வாரையும் வழிபாடு செய்யுங்கள். கன்னி ராசிக்கு சந்திராஷ்டம நாட்கள் 4, 5, 6 சந்திராஷ்டம நாள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. சுபீட்சமான பொருளாதாரத்தில் அளவு கடந்த ஒரு வருமானம், சுபீட்சத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். தொழிலில் வருமானம் வருதுன்னா தொழில் சிறப்பாக இருக்கும், உத்தியோகம் சிறப்பாக இருக்க போகிறது, எந்த குறையும் இருக்க போவதில்லை. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.